இன்னைக்கு நம்ம பேச போகிறது பார்த்தீங்கன்னா சளி. இந்த சளி தொல்லையினால பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பல மருந்து மாத்திரைகள் இதை சாப்பிட்டு சளியை சில பேருக்கு அதிகமாகுது, சில பேருக்கு வந்து டெம்பரரியாக குணமாகுது. முதல்ல நம்ம இந்த சளி எப்படி பிடிக்குது, எதனால பிடிக்குது, எப்படி நம்ம வந்து இந்த சளின்ற விஷயம் ஒன்று நடக்குதுன்றது பார்க்கலாம். இப்போ வர பால், தற்போது வர பால் பார்த்தீங்கன்னா சரியான பால் இல்லாமல் மருத்துவம், அதாவது மருந்து, ரசாயன மருந்து கலந்த பாலாக வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒயிட் சுகர், இந்த கரும்பிலிருந்து பிரிக்கப்படுகிற சர்க்கரையில பல ரசாயன மருந்து கலந்து தான் நம்ம அதை வெள்ளை சுகராக மாற்றுறாங்க. இப்போ இந்த உடம்பு, நம்ம ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா இயற்கையாக விளைஞ்ச எந்த பொருளையும் ஜீரணம் பண்ற சக்தி இந்த உடம்புக்கு உண்டு. ஆனா இந்த ரசாயன மருந்து உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்துச்சுன்னா இதை ஜீரணம் பண்ற சக்தி இந்த உடம்பு கிடையாது. இது ஒரு புது பொருளா தெரியும். இந்த உள்ள வந்தவனே என்ன உடம்புக்குள்ள உள்ள வர பொருள் இருந்து இது ஏதோ புதுசா வந்திருக்கு, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில ரசாயனம் வந்து என்ன பண்ணணும்னா உடம்புல வந்து சளியா கன்வெர்ட் ஆயிட்டு உள்ள வரும். இந்த சளின்றது பாத்தீங்கன்னா நம்ம வேர்வை எப்படி கழிவு பொருளோ, இல்ல சிறுநீர் எப்படி ஒரு கழிவோ, இல்ல மலம் எப்படி ஒரு கழிவோ, இது மாதிரி சளின்றது ஒரு கழிவு பொருள். இதுக்காக நம்ம என்ன பண்றோம், மலம் டெய்லி நம்ம மலம் கழிக்கிறோம். இந்த மலம் நிக்கிறதுக்காக நம்ம எதுக்காக மருந்து மாத்திரை போடுறோமா? சிறுநீர் அதிகமா வருது, அதுக்காக நம்ம மருந்து மாத்திரை போடுறோமா? இது மாதிரிதான் சளியும். சளின்றது ஒரு கழிவு பொருள், இதை வந்து வெளியேற்றியே ஆகணும். இது நம்ம என்ன பண்றோம்னா சளி வந்துச்சுன்னு உடனே நம்ம பண்றோம் ஏதோ ஒரு மருந்தையோ மாத்திரையோ வாங்கி என்ன பண்றோம், அதை உள்ள அடக்க பாக்குறோம். இந்த ரசாயன மருந்து உள்ள போச்சுன்னா இந்த லங்ஸுக்குள்ள இருக்கிற சளி என்ன நடக்கும் அப்படின்னா இறுகி கட்டி பவுடர் ஃபார்மர் ஆகி லங்ஸுக்குள்ள போய் கோட்டிங் மாதிரி ஆயிடும். இந்த மாதிரி இருக்கும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் சளி போயிடுச்சு, இந்த மருந்து சாப்பிட்டேன் 2 நாள் சளி போயிடுச்சு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அடுத்தது நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஊருக்கு போவோம், அதாவது ஒரு வெளி ஊருக்கு போவோம். அங்க ஒரு புதுசா ஒரு தண்ணியை குடிப்போம், அது நல்ல சுத்தமான தண்ணியா இருக்கும், அதாவது அதுல நல்ல சத்துள்ள தண்ணியா இருக்கும். இல்ல ஒரு பழம் சாறு சாப்பிடுவோம், இல்ல இன்னைக்குன்னா ஒரு நாள் மழையில நினைவோம். நம்ம நினைச்சிட்டு மழையில நினைச்சோம் சளி பிடிச்சிச்சு, அந்த பழசாறு சாப்பிட்டா சளி பிடிச்சிச்சு, அந்த ஊருக்கு போய் அந்த தண்ணியில குளிச்சேன்ப்பா, அந்த தண்ணியை குடிச்சேன் சளி பிடிச்சு நிற்போம். அது தப்பு. இயற்கை என்ன பண்ண அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உணவு உள்ள போனவனு இந்த லங்ஸுக்குள்ள நம்ம சளி வந்து பவுடர் ஃபார்ம்ல இருந்துச்சு பாத்தீங்களா, இது திருப்பி என்ன பண்ணா ரிவர்ஸ் ப்ராசஸ், அதாவது திருப்பி சளி உருகி திருப்பி மூக்கு வழியாவோ வாய் வழியாவோ வெளியே வைக்கிற வேலையை இந்த உடம்பு செய்யும். இந்த உடம்பு இந்த கழிவு பொருளை வெளியே தர்ற வேலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செகண்டும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பண்றதுக்கு நம்ம உதவி செய்யறது பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற கீரை, காய்கறி, பழங்கள், இயற்கை சம்பந்தமான அனைத்து பொருளுமே இந்த சளியை வெளியே தர்றதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம மழையில் நினைச்சோம் சளி பிடிச்சிச்சு, நம்ம வந்து இந்த ஜூஸ் சாப்பிட்ட சளி பிடிச்சி, இந்த ஜூஸ் சாப்பிட்ற வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு கழிவை வெளியே தர்ற வேலையை பண்றதுனா இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லது. நீங்க சாப்பிட்ற ரசாயன மருந்து தான் வந்து கெட்டதே தவிர இயற்கையா இருக்க எல்லா பொருளும் நல்லது. இதனால கழிவு வெளியேற்ற வேலையை செஞ்சுச்சுன்னா அந்த கழிவை வெளியே தர்ற வேலையை நீங்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு நம்ம வந்து இதுக்கு மருந்து மாத்திரை போட்டு சளியை அடக்காதீங்க. ரெண்டாவது, இந்த சளி வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான சளி இருக்கு. ஒன்னு உடம்பு அதிகமான சூடுனாலையும் சளி ஏற்படும், இன்னொன்னு உடம்பு அதிகமா கோல்ட் ஆனாலும் சளி ஏற்படும். உடம்பு ஹீட் ஆயிடுச்சு சளி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சளியுடைய கலர் பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல இருக்கும். ரெண்டாவது, அந்த சளி பாத்தீங்கன்னா மூக்கு வழியா வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. தொண்டைக்கும் மூக்குக்கும் நடுவில் நின்றுட்டு இருக்கும், வறட்டு எறும்பு மாதிரி ரொம்ப எப்ப பார்த்தாலும் இரும்பிட்டே இருப்பாங்க. அப்படியே மிஞ்சி என்ன பண்ணுவாங்க, சளி என்ன பண்ணுவாங்க, இரும்பி வாயில இருந்து தான் எடுக்கிற வேலையா இருக்கும். இது வந்து ஹீட்டால ஏற்பட சளி. நம்ம நினைச்சிருப்போம் உடனே சளி குடிச்சுன்னா திருப்பி நம்ம என்ன பண்ணுவோம், சளிக்கான மருந்தையோ இல்ல இதுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி தூதுவலை, ஆடுதுவலை, இந்த மாதிரி மூலிகைகள் சாப்பிடுவோம். இந்த தூதுவலை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உடம்பு ரொம்ப சூட்டான உடம்பு. இந்த சூடால ஏற்பட்ட சளிக்கு திருப்பி சூட்டான பொருள் கொடுத்தீங்கன்னா வறட்டு நம்மள அதிகமாக ஆகுமே தவிர சளி உள்ள இறுகி கட்டி தொண்டையில போய் மாட்டிக்க சளி வெளியே வர வேலையை செய்யாது. அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண முடியும்னா மாதுளம்பழம் சாறு கரெக்டா 11 மணிக்கு, காலையில 11 மணிக்கோ இல்ல மதியம் அதாவது சாயந்தரம் 3 மணிக்கும் நீங்க அந்த மாதுளம்பழம் சாறை, அதாவது நாட்டு மாதுளம்பழம் கட்டினீங்கன்னா உள்ள வெள்ளை கலர்ல இருக்கும், அந்த முத்துக்கு மேல மெலிசா மஞ்சளா ஒரு தோல் ஒண்ணு இருக்கும், அந்த தோலோட சேர்த்து வீட்டுல அரைக்கணும். அந்த வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கடையெல்லாம் சாப்பிடக்கூடாது, அவங்க வேற எந்த தண்ணியை போடுவாங்க, ஐஸ் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அந்த முத்துக்கும் சேர்த்து மஞ்சள் கலர் தோலோட சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அந்த சாறு கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ கருப்பட்டியோ தேனோ கலந்து குடிச்சிட்டீங்க அப்படின்னா 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை, 2 நாளைக்கு 4 வேளை சாப்பிட்டீங்கன்னா அந்த உள்ளக்கிற சளி திருப்பி உருகி மூக்கு வழியாவோ மலம் வழியாவோ வெளியே தள்ளுற வேலையை செய்யும் இந்த உடம்பு. இப்படி ஏற்றிடலாம். ரெண்டாவது, கோல்டால சளி பிடிச்சி அப்படின்னா சளியுடைய கலர் பச்சை கலர்ல இருக்கும், இல்ல வெள்ளை கலர்ல இருக்கும். இந்த மாதிரி சளியை நீங்க மூக்கு வழியாவோ வாய் வழியா சிந்தி இந்த சளியை வெளியெடுக்கிற வேலையை செய்யணுமே தவிர இந்த சளியை அடக்கிறதுக்காக எந்த ஒரு ரசாயன மருந்தோ எதுவுமே எடுக்கக்கூடாது. ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 2 மிளகு ஒரு 4 சீரகத்தை தண்ணியில கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா இந்த சளி வந்து உடனடியாக கீழே மலம் வழியா சீக்கிரம் இறங்கி உங்களுக்கு வந்து வெளியே தள்ளுற வேலையை செய்யும். இப்படிதான் சளியை பண்ணணுமே தவிர இதுக்காக ரசாயன மருந்தோ ஒரு மருத்துவரையோ எந்த ஒரு மருத்துவரை அணுக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க கையிலேயே மருத்துவம் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து மண்டையில அதிகமா வந்து களி போத்து நம்ம தலை உள்ள பாரமா இருக்கும். இப்படி இருக்கவங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஆவி பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது
நல்ல சுட தண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கல் உப்பு, சால்ட் வந்து தூள் சால்ட் போடக்கூடாது, கல் உப்பு போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் மஞ்சள், உங்க வீட்டில் உங்க வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு தைலத்தை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் நீங்கள் நல்லா மேலே பெட்ஷீட் நல்லா போட்டு பண்ணிங்கன்னா அந்த வாசனை நீங்கள் வந்து முகர்ந்து பார்த்தீங்கன்னா அது உள்ளே போய் உடம்பு தலையில் இருக்கிற எல்லா நீரையும் வெளியே எடுத்துரும். அப்போ தலைபாரம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படியே நீங்கள் பண்ணி சளியை வெளியே எடுத்துரும். சளியை வெளியெடுக்கிற வேலைகளை செய்யணுமே தவிர சளியை உள்ள அடக்கிற வேலையை இனிமேல் செய்யவே கூடாது. ஸோ இதை தவிர நாங்கள் என்ன பண்ணோம்னா மல்லி காஃபி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்தீங்கன்னா திருக்கடுக்கு சூரணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலை, ஆடுதொடா, முசுங்க இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்குது. நாட்டு மருந்துகளில் கிடைக்கும், நம்ம கடையிலையும் கிடைக்குது. இந்த மாதிரி வந்து மூலிகைகள் வாங்கி பயன்படுத்துங்க. ரசாயனம் ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக அந்த இலையை அப்படியே அரைச்சி பவுடர் பண்ணி கொடுப்பாங்க சுத்தமாக. அது இயற்கையாக என்ன பண்ணும் உடம்புக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகும். இதனால எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. ஆனால் மருந்து மாத்திரை யாராவது எடுத்தீங்கன்னா அந்த ரசாயன மருந்து இன்னொரு வேலையை செய்யும். வீசிங் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சளி தான் வீசிங் வரைக்கும் போகிற வேலையை வாய்ப்பு இருக்கு. பட் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, ரெண்டாவது இந்த மாதிரி பால், வெள்ளை சர்க்கரை, மைதா ஐட்டங்கள் இதெல்லாம் நிறுத்திட்டீங்கன்னாவே இந்த சளி கண்டிப்பாக ஃபார்மே ஆகாது. கொஞ்சம் யோகா பண்ணுங்க, சர்வாங்காசனா, விபரதகாரணி இந்த மாதிரி யோகாவும் பண்ணீங்கன்னா இந்த சளியை வெளியேற்றுவதற்கான அதிக வேலையாக பண்ணும். இது உடம்புக்கு எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். இந்த வேலையை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்கடுக்கு சூரணம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூதுவலை, இந்த மாதிரி ஆடுதோடா, இந்த மாதிரி மூலிகைகள் நம்மளுடைய கடைகளிலும் கிடைக்குது. இப்போ என்ன பண்றாங்கன்னா சமீபத்தில் இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல வெளிநாடுகள்ல இருந்தெல்லாம் கால் பண்றாங்க. அப்போ இப்போ கேட்கும் போது எந்த இடத்துல இருந்து கேட்கறாங்க, இது வந்து இந்தியாவில் சென்னையில் இந்த மாதிரி இயற்கை அங்காடி, நிலம் இயற்கை அங்காடின்ற பேரில் நாங்கள் வந்து கடை நடத்திட்டு இருக்கோம். சுத்தமான பொருளை நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். இதை தவிர எனக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 9940404319 இது வாட்ஸ்அப் நம்பரும் இதே தான். தொடர்பு கொள்ளனாலும் இதே தான். இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா துபாயிலேருந்து கால் பண்ணாங்க, யூஎஸ்லேருந்து கால் பண்ணாங்க. மருத்துவத்தை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம். இலவசமாகவே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் இலவசமாக தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கடை விற்பனைக்கு மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி வந்து மருத்துவ டிப்ஸ்களை இலவசமாக கொடுத்து கன்சல்டிங் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 100-150 சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களை குணப்படுத்திருக்கோம். ஒரு 25-30 மூட்டு வலி பேஷண்ட்டை சரி பண்ணியிருக்கோம். ஸ்கின் சம்பந்தமான வியாதி பண்ணவங்களும் சரி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பேஷண்ட் சரி பண்ணியிருக்கோம். சரி, இது தவிர வேற எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் எனக்கு தொடர்ந்து கால் பண்ணலாம். அந்த நம்பர் வந்து திருப்பி இன்னொரு சொல்றேன், 9940404319. நன்றி, வணக்கம்.